கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி தொகையல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். புதினா நான் இன்றைக்கி ஒரு நல்ல டைட்டாக 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினாவாக இருந்தால் அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 2 கப் அளவுள்ள புதினாக்கு 1 கப் அளவுள்ள நம்ம கொத்தமல்லி எடுத்துக்கலாம். கொத்தமல்லியோட நீங்கள் அந்த காம்போடு எடுத்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 10 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 8 சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 6 வெள்ளைப்பல்லு பூண்டு, ஒரு சின்ன கோழிக்குண்டு அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுள்ள துருவின தேங்காய், ஒரு சின்ன சைஸு நான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பொடி பெருங்காயம் கூட எடுத்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்க, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு, இது எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி தொகையல் செய்ய தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் அதே மாதிரி உளுத்தம் பருப்பையும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் தேயிலே வருங்க, அப்படி இல்லைன்னா கருகிடும். நல்லா செவந்துச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம பருப்பை மட்டும் எடுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம செவந்து வறுத்தா சரியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கட்டி பெருங்காயத்தையும் புளியும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கட்டி பெருங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு உப்பலாய் வரும். நம்ம புளி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி கட்டி பெருங்காயமே எடுக்க பாருங்கள். பொடி பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளாக கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் இதையும் எடுத்து அந்த பிளேட்லேயே வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் அதே மாதிரி 4 பல் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். மீடியம் தீயிலே போட்டு வதக்குங்க. ஓரளவு செவந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாவையும் இதிலேயே போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 10 வரமிளகா எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இந்த தொகையல் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட போட்டு ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா இதையும் நம்ம மாற்றி அந்த பிளேட்டுக்கே மாற்றிடலாம். ரொம்ப கருக்கிடாதீங்க, மிளகா காட்டை அடிக்கும். இப்போ அதே இருப்பு சட்டியிலே எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டு நல்ல சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். மீடியம் தீயிலே வதக்குங்க, ரொம்ப ஹை தீயில் வதக்க வேணாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா துருவி வச்சுருக்க தேங்காவையும் போட்டு நல்ல லைட் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லைட் கோல்டன் கலராக ஆனால் போதுமானது. இப்போ இதையும் நம்ம எடுத்து வச்சுருக்க மற்ற சாமான்களோட எடுத்து போட்டுடலாம். இப்போ இதை கொஞ்சமாக ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம புதினா தொகையல் போட்டாச்சு. இதில் உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பு சொல்ல மறந்துட்டேன். உப்பு போட்டு அரைச்சிடுங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். இதுலேயே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு காஞ்ச வரமிளகா போட்டு அதை நம்ம எடுத்து வச்சுருக்க தொகையலோட சேர்த்து ஊற்றிடலாம். நம்மளோட ரொம்ப சுவையான புதினா மல்லி துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தோடு பசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். டிஃபன் ஐட்டத்தோடையும் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.